வாங்கம்மா, உங்க வீட்டுக்கு அது என்ன பண்றாருன்னு பாத்தீங்களா? எப்படிமா உங்களோட எல்லாம் குடும்பம் நடத்துறீங்க? இந்த படுபாவி பையன் விடுற சவுண்டுல என் காது ஓட்ட போட்டு ஓசோனுக்கே போயிடும் போல. கொஞ்சோண்டு பெட்ரோல் மட்டும் இருந்தா கொடுங்க. இவன் பாய் மேலே ஊத்தி எரிச்சிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போயிடுறேன். முடியல. வயசு வேற ஏறிக்கிட்டே போகுது. நம்ம இன்னும் பைத்தியகாரத்தனமா சுதந்திரத்தனமா ஒரே இடத்துல உட்காந்து கொடுக்கும். இதுல வேற வெள்ள முடி வேற வந்துருச்சியா? என்னதான் பண்றதுன்னு தெரியல. நம்ம கூட இருக்க தற்கொலைங்கெல்லாம் படிச்சு பேராயிருக்காங்க. நம்ம உள்ள பைத்தியக்காரனாவே ஒரே இடத்துல உட்காந்து கொடுக்கும். இவர் தாங்க மாப்பிள்ள. குணம் தங்கத்தின் தங்கமான குணம். ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறாரு. கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. சொந்தத்துல வீடு வச்சிருக்காரு, காரு வச்சிருக்காரு, தோட்டம் தொலைவு நிறைய வச்சிருக்காரு, 300 ரூபாய் நகை வச்சிருக்காரு. பொண்ணு கேட்கிறாரு, பொண்ணு கொடுங்க, பொண்ணு கொடுங்க, பொண்ணை கொடுங்க. ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறோமே, 1/2 கிலோ முந்திரி அல்வா வாங்கிட்டு போகும் இல்லாம கேப்சிகம் கொடை மிளகாயம் இது வாங்கிட்டு வராங்க. இந்த கொடை மிளகாய நீயே கொண்டு போய் குழம்பு வச்சு சாப்பிடுன்னு சொல்லாம பார்த்தேன். நம்மளே ஒரு வாரம் சாப்பாடு எல்லாம் பட்டினியா கிடக்கணும். கிடக்கிறது ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிதான் கஷ்டப்பட்டு சாப்பிடணும். பாருங்களேன், உரைக்குது, அடைக்குது, தண்ணி கூட இல்ல. இந்த மாதிரி நண்பர்கள்லாம் உங்க வீட்டுக்கு வந்து எடுக்காதீங்க, அங்கிட்ட வெட்டி விட்டுருங்க. உன்னை இன்னைக்கு கடிக்காம விட மாட்டேடா. ஆத்துக்கு போ, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட போட்டு விட்டேன். உங்க அம்மா எங்க அம்மாட்ட போட்டு விட்டா. எங்க அம்மா என்னை கடிச்சு கொதறி அத்துட்டான். சாரிடா மச்சான், அன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி. கொஞ்சம் யோசிச்சு பாருவேன். உங்க அம்மாவுக்கு பதிலா எங்க அம்மா கிட்ட நான் மாட்டிருந்தா எங்க அம்மா என்னை ஏறி மீச்சே சாப்பிடுச்சுப்பாடா. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. நமக்கு வயசாகிட்டே போதே, காலாங்காலத்துல கல்யாண மூச்சு எப்ப தோணுதா இந்த கிணட்டு பயிலுக்கு? இவனுக்கு புழுக்க வேலை பார்க்கறதுக்கு நம்மள அப்படியே வாழா வெட்டியவே வாழ வச்சிருவோம் போல இருக்கு. இது அந்த தர்பூசணி இவ்வளவு தட்டு தட்டுறாளே, இவதான் என் பொண்டாட்டி. நான் சொல்றத கேளுடி, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா அதை கொஞ்சம் கூட கேட்க மாட்டா. நான் சொல்றத நீங்க நம்பல. இப்ப நீங்களே பாருங்க வாங்கின வந்த லட்சணத்தை. சிரிப்பு வருகிற எனக்கு சிரிப்பு வருது, ஆனா சிரிச்சா அடிப்பா. இதை உங்க ஒண்ணும் தெரியாத பொண்டாட்டிக்கு சின் பண்ணி விடுங்க. எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா. அண்ணா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அப்போ வாப்பலாம். தம்பி பொங்கல், நீங்க என்ன பண்றீங்க? நானா கோழி குஞ்சுக்கு அழகா இருந்துட்டா, அத பாத்துட்டு கோழி சூப்பு வைக்கலாம். சி, கோழி கொஞ்சம் கொஞ்சிட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, என் மருமக உருளைக்கிழங்கு பக்கோடா செஞ்சான்னா அப்படித்தான் இருக்கும். 2 தட்டு சோறு திங்கலாம். என்ன அப்பப்ப அந்த கேஸ்ட் அப்படித்தான்.